மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையில் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது கரூரில் நடந்த சம்பவம் திமுகவின் திட்டமிட்ட சதி, எடப்பாடி காண்பித்த ஆதாரம் என்னன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். திமுக அரசு மீது மிகப்பெரிய தவறு இருக்கிறது. அதாவது இது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் கூறியதாவது: கரூர் கூட்டத்திற்கு திமுக அரசு முழுமையான பாதுகாப்பு அளித்திருக்க வேண்டும். திமுக அரசு எதிர்க்கட்சிக்கு ஒரு நீதியும் ஆளுங்கட்சிக்கு ஒரு நீதியுமாகி வழங்கியிருக்கிறது. இதனால் தான் கரூரில் 41 பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். கரூரில் விஜய் பேசி கொண்டிருந்த போதே ஒரு செருப்பு வந்து விழுந்தது. அதை பற்றி முதலில் மு.க. ஸ்டாலின் சட்டப்பேரவையில் பேசவில்லை. விஜய் ஏற்கனவே 4 மாவட்டங்களில் பரப்புரை மேற்கொண்டு உள்ளார். அப்படியென்றால் கரூருக்கு எவ்வளவு தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் வருவார்கள் என்று உளவுத்துறைக்கும் தமிழக அரசுக்கும் தெரிந்திருக்கும். ஆனால் அதை அவர்கள் கண்டு கொள்ளவில்லை. த.வே.க. தலைவர் விஜய் பரப்புரையில் 500 போலீசார் பாதுகாப்பு பணியில் இருந்ததாக டிஜிபி டேவிட்சன் தேவிசார்வதம் தெரிவித்திருக்கிறார். ஆனால் அவர் கூறியபடி அந்த கூட்டத்தில் அவ்வளவு காவலர்கள் பாதுகாப்பில் ஈடுபடவில்லை. தற்போது முதல்வர் 660 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டதாக கூறியுள்ளார். இதிலேயே முரண்பாடு உள்ளது. அதிமுக சார்பில் மறைந்த முன்னாள் முதல்வர் எம்.ஜி.ஆரின் பிறந்தநாள் விழாக்களுக்கு கடந்த ஜனவரி மாதம் 24ஆம் தேதி கரூர் வேலுசாமிபுரத்தில் பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி கேட்டபோது அந்த இடம் குறுகலான இடம் என்று அங்கு போக்குவரத்து நெரிசல் அதிகமாகும் என்று கூறி காவல்துறை அனுமதி தர மறுத்துவிட்டனர். ஆனால் தற்போது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பரப்புரைக்காக வேலுசாமிபுரத்தை ஒதுக்கியுள்ளனர். இந்த நிகழ்வில் உயிரிழப்பு சம்பவம் ஏற்பட்டு வேண்டும் என்று திட்டமிட்டு வேலுசாமிபுரத்தை ஒதுக்கியுள்ளனர். விஜய் பரப்புரையில் அசம்பாவிதம் ஏற்பட வேண்டும் என்று உள்நோக்கத்திலேயே இந்த இடம் ஒதுக்கப்பட்டது. அதாவது மக்களே, உங்களுக்கு இது தெளிவாக தெரியுதா இல்லையா? அந்த இடம் மீட்டிங் கூட்டுற இடமே கிடையாது. பட் நம் தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும் அந்த இடம் அலாட் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ கம்பல்சரி உயிரிழப்பு அங்கே ஏறந்தே ஆக வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் இது பண்ணியிருக்காங்க. இது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆதாரத்தை காண்பித்தார். அதில் அதிமுக பொதுக்கூட்டத்துக்கு வேலுசாமிபுரத்தை தருவதற்கு காவல்துறை அனுமதி மறுத்ததற்கான ஆதாரம் உள்ளது. அந்த ஆதாரத்தில் வேலுசாமிபுரம் பகுதி அதிகளவு போக்குவரத்து மிகுந்த பகுதி என்பதாலும் குறுகலான சாலை என்பதாலும் இந்த பகுதியில் கூட்டம் கூடும் போது சாலை மறைக்கு சூழல் ஏற்படும் நிலை உள்ளது. எனவே மேற்கண்ட இடத்தில் அனுமதி அளிக்க முடியாது என்று காவல்துறை விளக்கம் அளித்தது என்று ஆதாரத்தில் உள்ளதை எடுத்து கூறினார். இப்படி இருக்கும் நிலையில் அதிமுகவுக்கு வேலுசாமிபுரத்தை அளிக்காமல் நிராகரிக்கப்பட்ட இடத்தை த.வே.க மட்டும் அளித்து ஏன் என்று கேள்வி எழுப்பினார். இதனால் தான் அந்த இடத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். இல்லை மக்களே, இது 100% ஒரு உண்மையான தகவல் தான். அதாவது அதிமுகவுக்கு அந்த இடம் அலாட் பண்ணலை. பட் த.வே.க மட்டும் அப்செட் பண்ணாங்கன்னா அப்போது கூட்ட நெரிசல் உயிரிழப்பு ஏற்கக்கூடும் தெரிஞ்சே பண்ண காரியமாக தான் இருக்குது. இது மக்களாகிய நீங்கள் தான் சொல்லணும். இது சரியா இல்லை தவறா என்று மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.